வந்தவரை எல்லாம் ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த குறுக்க ஓடிட்டு கூடாது, ஒன்றும் புரியாது. இந்த திராவிட மாடல், தீஞ்சு போன மாடல், கருகின குண்டா செட்டி அண்டா செட்டிலாம் ஓடிட்டு கூடாது. எனக்கு இந்தியன் திராவிடம் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்க வாப்பா முதல்ல அதைங்களா, இந்த காவிரி தண்ணி வாங்கி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அவனுக்கு ஒரு சீட்டு, ஒரு கூட்டு கிடையாது, ஒரு சீட்டு கிடையாது சொல்ல முடியும். இந்தியா டெல்லியில் வந்து இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். ஐயப்பா, அங்கே போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், மாநில உரிமை பறித்து கொண்டு விட்டார்கள். பறிவிடுத்தது யாரு? நீங்களும் உங்க அப்பாவும். அந்த பக்கம் எம்ஜிஆர் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கல்வி உரிமை, மருத்துவக் கல்லூரி உரிமை, சாலை விடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். எல்லா உரிமையும் பறித்துட்டு போனவங்க யார்? காங்கிரஸ், பிஜேபி. அவரை திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார்? இந்த திராவிட கோஷ்டி. இப்ப தெரியுதா ஏன் நாளை சேர்த்து எழுக்கிறோம்னு? எல்லாரையும் இருக்கிறார், எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி தானப்பா இருக்கான். இவன் யார் இருக்கா? பிஜேபி எதிர்க்கணும், சரி எதிர்க்கணும். அதுக்கு பிஜேபி எதிர்க்காம திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது. பேச்சு பிஜேபி காலூன்ற விட மாட்டோம். அவன் ஏன் காலூன்றான்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு சுமந்துட்டு வரிய. அவன் ஏன் காலூன்றான்? அவனை அடிக்கணும், அவனை 10 அடினா போடா அப்படின்னு ஒரு அடி கடுமையாக சண்டை கொடுக்குறது குறுக்க வருது மாதிரி விளக்கி விட போடா போடாண்ட போடா அப்படின்னு அவனையும் போகும். வெவ்வேறு இல்லை, இந்திய திராவிடம்லாம் வேற வேற இல்லைடா, ரெண்டு பேரும் ஒன்றுடா. ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை உலுக்கி சங்கமிப்பாருங்க. யார் சொன்னது? கால ஞானி தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நம்ம தாத்தா. ஒத்தாள் நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுகிற தேசிய மக்கள் கிளர்ந்து எழும்போது எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ஆத்திரம், கோபம், வன்மம், கக்கு என்னை மட்டும் தனியா பார்த்தாங்க, கடிச்சு தின்னுவாங்க. கை கால அம்பது கோபத்தில் நர பண்ணு மாதிரி வச்சுட்டு திறாங்க. கருணாநிதி திருடருன்னு சொல்லிட்டார். இதுதான் நாகரிகமா? எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னாள் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்பெல்லாம் எருமை மாடையே அனுப்புகிறோம். விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியும் சீமந்த புத்திரன் எங்க அப்பத்தான் கருவாடு வித்தல. எங்க அப்பத்தா கருவாடு வித்தா? உங்க அப்பத்தா என்ன வித்தா? என்ன வித்தா? நீ இந்த கூட இருக்க அந்த மாதிரி மானங்கட்ட மான தமிழ் மகன் நான், வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கடு நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும். வாடகை வாயில வாங்கிட்டு என்ன என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் வழக்க போட்டு ஓட்டுகளுக்கு உங்களுக்குலாம் அவ்வளோ வலிக்குதுன்னா, எனக்கு என்ன பெத்தாளுக்கு, என்ன ஆத்தாளுக்கு, என்ன அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எடப்பாடி 5 வருஷம் ஒன்றும் இல்லை. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்கை திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ. ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடன், அது எவ்வளவு பட்டுக்கிடுச்சு? சர்க்கரை எல்லாம் எங்க? சர்க்கரை எல்லாம் எங்க? எறும்பு தின்னுச்சு. சாக்கு எங்க? எடி தின்னுச்சு. இந்த திருட எல்லாமே இவனா திருத்தக்க தவறா இல்ல திருநீல வேண்டாம்? யாரு சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவேன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. பார்த்துக்க, இப்பதான் தேடுறாங்களாம் 21 அவர் பேசுறது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சிறது. ப்ளீஸ் டூ இட். இந்த போட்டு பாரு, அந்த மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளது அப்படியே போவேன், அப்படியே வருவேன். பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இன கூட்டமே, உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது.
சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள், தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது நான் சொன்னது, எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது. தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறது. அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர். விழித்துக்கள், விழித்துக்கள். உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம். என் பின்னால் வா, நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா. இல்லை விலகி குறுக்க குறுக்க ஓடாத, ஏனால் வெறி கொண்டு வருகிறேன், அடிபட்டு செத்து போக. அப்படி விலகி நின்று குறுக்க குறுக்க ஓட விட. பேச்சை கேட்டு அப்படி போகாத. இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன், நீ அதை எடுத்து போய் இன்னொரு 2 தீபத்தை ஏற்று, அந்த தீபத்தை வச்சு இன்னும் 2 தீபத்தை ஏற்ற சொல்லு. ஏற்றி விட்டுட்டே இரு. பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ. அதில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத, போதை, பாலியல், வன்கொடுமை எல்லாம் பொசுங்கி கருகும். புதிய ஒரு தேசம் பிறக்கும். மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்கள் ஐயாவை டி.ஆர். பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம். அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் 5 ஆண்டில் எங்க ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு, என்னை போடாது. இல்ல, ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒண்ணம் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மேக்சிமத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற்று. இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்ற பேரினத்தின் வெற்றி. எங்கள் ஐயா டி.ஆர். பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பிடித்த ஒரு வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்க எல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்துட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தரும். என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாரும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம்.